எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என் செல்லம் ஓடி வருவேன். சரி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என் செல்லம் ஓடி வருவேன். மாமே சொல்லுங்கப்பா. ஹேண்ட்பேக்கா நான் இருந்திருந்தேனா அவ தோல்லே தொங்கி நின்றுப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு அவ கிடைச்சா என் வாழ்க்கையே கெத்து. ஏய் ஹேண்ட்பேக்கா நான் இருந்தா தோல்ல தான் தொங்கி இருப்பேன். ஹேண்ட்பேக்கா நான் இருந்தா தோல்ல தான் தொங்கி இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என்றெல்லாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என்றெல்லாம் ஓடி ஏதாவது வாசிப்போமே. ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா? இங்க பாரு அப்படி என்னதான் இருக்குன்னு இல்லையா? அப்படிதான் நடக்கணும். கச்சிப்பனா இருந்தா கச்சிப்பனா இருந்தா கச்சிப்பனா இருந்தா கச்சிப்பனா இருந்தா கைக்குள்ள இருப்பேன். கைக்குள்ள இருப்பேன். இல்சானா இருந்தா கைடா தூக்கி காட்டியிருப்பேன். ஏ ஸ்டாப் ஸ்டாப். இதுக்கு மேல எங்க ஹைட் காட்டுறது? எங்க இங்க பாருங்க, ஹீல்ஸே தேவையில்லை. இன்ஸ்பெக்டர் வேலைக்கு போக வேண்டியதெல்லாம் கச்சேரி வந்துருச்சு. தலையெழுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. கச்சிப்பனா இருந்தா கச்சிப்பனா இருந்தா கச்சிப்பனா இருந்தா கச்சிப்பனா இருந்தா கைக்குள்ள இருப்பேன். கைக்குள்ள இருப்பேன். இல்சானா இருந்தா உன்னை கைடா தூக்கி காட்டியிருப்பேன். போடு எங்க வீட்டு குத்தவன் வாழ்க்கை கெத்து. எங்க வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. போடு. ஏய் மாமே சூர விடுறம்பரு. என்ன விட போற? இதோ வாங்கிக்க. இந்த சரி. பைபாஸ்ல எல்லாம் மண்ணள்ளி போட்டு போகும்ல, அது என்னது? ஜேசிபியா? லாரி லாரி அரப்பாடி லாரி. சரி. அதுக்கு முன்னாடி என்னமோ இருக்குமே லைட்டா, ஹெட் லைட்டா? ஏப்பா லாரிக்கு முன்னாடி என்ன இருக்கும்? லாரிக்கு முன்னாடி என்ஜின் தான் இருக்கும். டீப் லைட். ரெண்டு லைட் இருக்குமா இல்லையா? ஆமா. அது மாதிரியே மூக்கு மேல ரெண்டு மூக்குத்தி. ஆத்தாடி அவ்வளவு பெருசாவா இருக்கு? பல பலன்னு இருக்குங்க. ஏங்க ஒரு மூக்கு குத்துறதும் எப்படி இருக்கும்? ரெண்டு மூக்கும் குத்தி வச்சிருக்கோம். ஆமா, சின்ன மூக்குத்தியா போட்டா நல்லா இருக்கும். ஆனா பெரிய மூக்குத்தியா போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓ மூக்குத்தியே நான் இருந்திருந்தா ஓ மூக்கு மேலேயே ஒட்டி இருந்திருப்பேன். ஏய் சீர் இல்லாம போகுது. எங்க வீட்டு குத்து விளக்கு கொஞ்சம் பழைய விளக்கு தான் இருந்தாலும் விளக்கிறேன். ஓல்ட் இஸ் கோல்ட் மாமே. ஆமா மாமே, எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கையே கெத்து. என் மூக்குத்தியா நான் இருந்தா மூக்குள்ளையே ஒட்டி இருப்பேன். மூக்குத்தியா நான் இருந்தா மூக்குள்ளையே ஒட்டி இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. ஐயா எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. ஏய் ஸ்டாப். வேற என்ன இருக்கு? அவன் காட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரி. இவங்க செல்லு பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன பாக்குறாங்க? விஜய் சிஎம் ஆக போறாரு. கச்சேரிக்கு வந்திருக்கமா? எதுக்கு வந்திருக்கான்? ஏ டெடி பேரா நான் இருந்தா டெடி பேரா நான் இருந்தா ஒன்னா கட்டி புச்சின்னு தூங்கி இருப்பேன். டெடி பேரா நான் இருந்தா ஒன்னா கட்டி புச்சின்னு தூங்கி இருப்பேன். எங்க வீட்டு வரமாட்டுப்பா. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. ஐயா எங்க வீட்டு குத்து விளக்கு
ஏய் மாமே, என்ன மாமே? இங்க வெக்கத்தை பாத்தியா? இங்க இருந்து தெரியல மாமே. ஒண்ணும் தெரியலையா? அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இங்க பக்கத்துல வந்து பாரு. ஆகா. சுருங்கி போன கண்கள், ஆஹா, அப்பளம் மாறி வாய், வாவ். அதுல காணாம போன 10 பல்லு, சூப்பர். நல்ல வெத்தலைய சுவந்து நாக்கு ஆகா. சக்கச்சவேன்னு செவந்து இருக்கு. ஆகாகா. அந்த அப்பா, பாக்கையில எங்க அப்பத்தா? ஏ வெத்தலையா நான் இருந்தா, வெத்தலையா நான் இருந்தா, ஏ வெத்தலையா நான் இருந்தா, வெத்தலையா நான் இருந்தா, வாய்க்குள்ள இந்த இருப்பேன், வாய்க்குள்ள இந்த இருப்பேன். சுருக்கு பையா நான் இருந்தா, நான் இடுப்புலயே தொங்கி இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை, நீ கிடைச்சாய வாழ்க்கை. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை கெட்டு, நீ கிடைச்சாய வாழ்க்கை கெட்டு. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை கெட்டு, நீ கிடைச்சாய வாழ்க்கை கெட்டு. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை கெட்டு, கபுல பாயாசம், கபுல பாயாசம். நன்றி. ஏய், அது எவன்டா? அது பேப்பரை போடுறேன்னு கல்லையும் தூக்கி வாய்க்குள்ள போட்டது. நான் கூட சாக்லேட் நினைச்சு நறுக்கு நறுக்கு கடிச்சு தின்ட்டேங்க.